சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் அமைந்துள்ள தூரி பாலத்தில் எடுத்த படங்களும், அப்புறமா தூரி பாலத்திலிருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில் கல்லாருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வாக்கு தோப்புகளில் எடுத்த படங்களும் தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் அமைந்துள்ள நாம் பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த தூரி பாலத்துக்கு எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்திலிருந்து அப்படியே ஊட்டிக்கு வரக்கூடிய வழியில் பிளாக் தண்டர் தீம் பார்க்கெல்லாம் கடந்து மெயின் ரோட்லேயே ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில் மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா கல்லாருங்கிற இடத்துல இந்த தூரி பாலம் அமைந்துள்ளது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆறு தான் கல்லாறு. இந்த கல்லாரை கடப்பதற்காகத்தான் ஆங்கிலேயர்கள் தூரி பாலத்தை கட்டியிருக்காங்க. நாம் பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தூரி பாலத்துக்கு கீழே தான் இந்த கல்லாறு இருக்குது. நாம் பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தூரி பாலத்துக்கு கீழே ஓடக்கூடிய இந்த கல்லாரும் இந்த பக்கத்தில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இந்த தூரி பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கல்லாறு, இந்த ஆற்றுல முழுவதுமே நிறைய கற்கள் நிறைந்து இருப்பதால் இந்த ஆற்றுக்கு கல்லாறுன்னு பேர் வந்திருக்கு. நம்ம பார்த்தா கல்லாறுலேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஊட்டிக்கு போகக்கூடிய மெயின் ரோடு. இந்த ஊட்டிக்கு போகக்கூடிய மெயின் ரோட்லேயே தான் இந்த தூரி பாலம் அமைந்துள்ளது. இந்த தூரி பாலம் சரியாக எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில் பிளாக் தண்டர் தீம் பார்க் கடந்து அப்படியே மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா பிளாக் தண்டர்லேருந்து ஒரு 5வது கிலோமீட்டரில் தான் இந்த தூரி பாலம் இருக்குது. இந்த தூரி பாலம் இரும்பு பாலம். சாதாரண காங்கிரீட் பாலமும் இருக்குது, இந்த இரும்பு பாலமும் இருக்குது. இந்த இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் தான் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில் கண்டிப்பாக இந்த தூரி பாலத்தை கடந்து தான் நீங்கள் ஊட்டிக்கு போக முடியும். ஊட்டிக்கு வர மழைக்காலங்களில் இந்த கல்லாறில் ரொம்ப தண்ணி வருமா. ஆங்கிலேயர்கள் இந்த கல்லாரை கடந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏதேதோ சின்ன சின்ன பாலங்கள்லாம் ஆரம்பத்தில் கட்டியிருக்காங்க. எந்த பாலமும் இந்த இடத்துல நிலைச்சி நிற்கல. பெரிய மழை வரும்போது இடிஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறமா 1925ஆம் ஆண்டு இந்த இரும்பு பாலத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா இணைந்து நடித்த அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்னமணி குயிலே பாடலில் கடைசியில் கொஞ்ச காட்சி இந்த தூரி பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த், பிரபு, லட்சுமி இணைந்து நடித்த காலையும் நீயே மாலையும் நீயே படத்தில் வரக்கூடிய ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனசை கொஞ்சம் தேத்திக்கிறேன் பாடல் இந்த தூரி பாலத்தில் படமாக்குனாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த இந்த பாடல் மேட்டுப்பாளையம், கல்லாறு, இந்த தூரி பாலம் பகுதிகளிலே தான் படமாக்குனாங்க. அர்ஜுன், சீதா, பல்லவி இணைந்து நடித்த தாயம் ஒன்று திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் போகாதே சாரு நான் பொட்ட பிள்ளை பாரு பாடல் இந்த தூரி பாலத்தில் எடுத்திருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். தியாகராஜன், சரிதா நடித்த மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல பாடல் இந்த தூரி பாலத்துக்கு கீழே நம்ம பார்த்தோம்ல இந்த கல்லாறில் படமாக்கியிருப்பாங்க. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல சின்ன இதே மலையூர் மம்பட்டியான் பட பாடல்தான். சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல எங்கே இதே மலையூர் மம்பட்டியான் பட பாடல்தான். அர்ஜுன், சீதா, பல்லவி இணைந்து நடித்த தாயம் ஒன்று திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் போகாதே சாரே நான் பொட்ட புள்ள பாரு
பாடல் இந்த கல்லாறுலேயும் படமாக்கியிருப்பாங்க. அப்புறமா இந்த தூரி பாலம் இருக்கிற கல்லாறு, இந்த கல்லாறுலேயே நிறைய பாக்கு விவசாயங்கள் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் பாக்கு விவசாயம் ரொம்ப அதிகம். இந்த கல்லாறுலேருந்து அப்படியே மெயின் ரோட்லேயே ஊட்டிக்கு வரக்கூடிய வழியில் ஃபஸ்ட்டு கேர்பின் பெண்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா முழுவதுமே பாக்கு தோப்புகள் தான். இங்கே தான் பாக்கு விவசாயம் ரொம்ப அதிகம். இந்த கல்லாறு ரோட்டில் நம்ம பயணித்தோம்னா, வண்டியில் வந்தோம்னா, இந்த ரோட்டில் 2 பக்கமும் பாக்கு தோப்புகள் தான். பார்க்கவே அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடது பக்கமும் நிறைய பாக்கு தோப்பு இருக்கும், வலது பக்கமும் நிறைய பாக்கு தோப்பு. இந்த பக்கம்தான் அதிக பாக்கு விவசாயம் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையம், அப்புறமா இந்த தூரி பாலம், இந்த ஊட்டிக்கு படப்பிடிப்புக்காக வரக்கூடிய தமிழ் திரைப்பட படப்பிடிப்பு குழுவினர்கள் இந்த கல்லாறில் இருக்கக்கூடிய இந்த பாக்கு தோட்டங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம படத்தில் ஒரு பாடல் காட்சியாவது படமாக்கினா நல்லா இருக்குன்னு நினச்சி இங்கே படமாக்கின முதல் படம் சிவகுமார் ஸ்ரீபிரியா இணைந்து நடித்த ஆட்டுக்கார அலுமேலு திரைப்படத்தில் வரக்கூடிய பருத்தி எடுக்கையிலே ஒன்று பல நாளும் பார்த்த மச்சான் பாடல் ரொம்ப ஹிட்டு. அதுக்கு அடுத்ததாக மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல அந்த பாட்டும் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் ராதா நடித்த அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன மணி குயிலே அது சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா 90s காலகட்டத்தில் வந்த படங்களில் இந்த பாக்கு தோட்டங்கள் இல்லாத படங்களே பாடல்களே இல்லை அப்படி சொல்லலாம். இங்கே வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள் இங்கே பாக்கு தோட்டத்தில் தான் படமாக்குவாங்கன்னு அப்படி கிடையாது. இந்த ஏரியா ஊட்டி மேலே இருக்குது, மலையில் மேலே ஊட்டி இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊட்டி இருக்குன்னு வைங்களேன். ஊட்டிக்கு மலைக்கு கீழே அடிவாரத்தில் இந்த கல்லாறு மேட்டுப்பாளையம் இருக்குது, இந்த பகுதி இருக்குது. ஊட்டி மலையில் பெய்யக்கூடிய மழை தண்ணீர்லாம் இந்த பகுதியில் தான் முதல்ல இறங்கும். ஏன்னா ஊட்டி மலை மேலே மேடு மலையாக இருக்குது. மலையில் பெய்கிற தண்ணி கீழே தான் வடியும். கீழே தண்ணீர் வடிகிற இடத்துல தான் இந்த மேட்டுப்பாளையம் கல்லாறு இந்த பகுதி இருக்குது. இந்த மேட்டுப்பாளையம் கல்லாறு இந்த பகுதிகளெல்லாம் பூமி சம தள நிலப்பரப்பாக அமைஞ்சிருக்கிற பகுதி. அதனால் இந்த இடத்துல தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம், எப்பவும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இல்லாமல் ஊட்டி மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க, அது நீலகிரி மலைத்தொடர். அந்த நீலகிரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய குந்தா மலைப்பகுதின்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த குந்தா மலைப்பகுதியில் தான் பவானி ஆறு பிறக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் பவானி ஆறு, அந்த இடத்துல தான் பிறக்குது. அதுதான் அந்த தண்ணீர் தான் பவானி அணைக்கு வருது. மேலணை கீழணை 2 அணைக்கும் அந்த குந்தா மலைப்பகுதியில் பிறக்கிற பவானி தண்ணீர் தான் வருது. அந்த பவானி ஆறு இந்த மேட்டுப்பாளையம் இந்த கல்லாறு பகுதியாக தான் வருது. அதனால் இங்கே எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு சூப்பரான இடம். இந்த இடம் ஊட்டி மலைக்கு கீழே இருக்கிறதுனால கிளைமேட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அற்புதமான கிளைமேட்டு. இந்த செடி மரம் கொடிகளுக்கெல்லாம் நல்ல கிளைமேட்டும் தேவையில்லை, அதுவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கல்லாறு பாக்கு தோட்டங்கள் இந்த பகுதிக்கு உள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாலே அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். அப்படி ஒரு குளிர்ச்சி தந்துக்கிட்டு இருக்கும். நமக்கே குளிர்ச்சி தரும்போது இந்த மரங்களுக்கும் அந்த குளிர்ச்சி கிடைக்குமா இல்லையா? இந்த மேட்டுப்பாளையம் கல்லாறு பகுதியில் இந்த பாக்கு தோட்டங்களுக்கு மத்தியில் தென்னையும் நட்டுருக்காங்க. வாழை, கரும்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, இப்படி நிறைய விவசாயம் இந்த பகுதியில் இருக்குது. சிவகுமார் ஸ்ரீபிரியா இணைந்து நடித்த ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான் பாடல் இந்த கல்லாறு பாக்கு தோட்டங்களில் தான் படமாக்குனாங்க. இதே ஆட்டுக்கார அலமேலு படத்தில் வரும் பாடல்தான். 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 கேப்டன் விஜயகாந்த், பரிமிளா, ரேவதி இணைந்து நடித்த
வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி முழுவதுமே இந்த பாக்கு தோட்டங்களுக்கு உள்ளே தான் படம் வைக்கிருப்பாங்க. இதே வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வரும் சண்டை காட்சி தான். இதே வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வரும் சண்டை காட்சி தான். இதே வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வரும் சண்டை காட்சி தான். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் ராஜா குஷ்பு இணைந்து நடித்த கேப்டன் மகள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. இதே கேப்டன் மகள் திரைப்படத்தில் வரும் பாடல் காட்சிதான். அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். இதே கேப்டன் மகள் திரைப்படத்தில் வரும் பாடல் காட்சிதான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. பிரபு, சத்யராஜ், நதியா, சுதா சந்திரன் இணைந்து நடித்த சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஜீன்ஸு கொடுத்த மாமா எனக்கு ஒரு ஜான்ஸு கொடுக்கலாமா பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் வரும் பாடல் காட்சி தான். இதே சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் வரும் பாடல் காட்சி தான். தியாகராஜன், சரிதா இணைந்து நடித்த மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல பாடல் இந்த பாக்கு தோப்புல படமாக்கியிருப்பாங்க. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல. இதே மலையூர் மம்பட்டியான் படத்தில் வரும் பாடல் காட்சி தான். இதே மலையூர் மம்பட்டியான் படத்தில் வரும் பாடல் காட்சி தான். இதே மலையூர் மம்பட்டியான் படத்தில் வரும் பாடல் காட்சி தான். கேப்டன் விஜயகாந்த், ராதா இணைந்து நடித்த அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சின்ன மணி குயிலே பாடல் இந்த பாக்கு தோட்டங்களிலே நிறைய காட்சிகள் படம் வைக்கிருப்பாங்க. இதே அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் வரும் பாடல் காட்சிதான். 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 இதே அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே பாடல் இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. இதே அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் வரும் பாடல் காட்சிதான். இதே அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் வரும் பாடல் காட்சிதான்.
அர்ஜுன், சீதா, பல்லவி இணைந்து நடித்த தாயம் பொண்ணு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் போகாதே சாரே நான் பொட்ட புள்ள பாரே பாடல் தூரி பாலத்திலையும் எடுத்திருக்காங்க. இந்த பாக்கு தோட்டத்திலையும் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க. இதே தாயம் ஒன்று படத்தில் வரும் பாடல் காட்சிதான். சத்யராஜ், பானுப்பிரியா இணைந்து நடித்த தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்னை தேடி வந்து தூது சொன்ன மயிலே மயிலே பாடல் இங்க படம் வைக்கிருப்பாங்க. இதே தெற்கு தெரு மச்சான் படத்தில் வரும் பாடல்தான். இதே தெற்கு தெரு மச்சான் படத்தில் வரும் பாடல்தான். இதே தெற்கு தெரு மச்சான் படத்தில் வரும் பாடல்தான். பாக்யராஜ், ராதா இணைந்து நடித்த எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் என் ராத்தூக்கம் போச்சு ராத்திரி நேரம் பகலாச்சி பாடல் இங்க பாக்கு தோட்டத்தில் படமாக்கியிருப்பாங்க. இதே எங்க சின்ன ராசா படத்தில் வரும் பாடல் காட்சிதான். 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 சத்யராஜ், பிரபு, நதியா, சுதாசந்திரன் இணைந்து நடித்த மணிவண்ணன் இயக்கத்தில் உருவான சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. ஒரு காதல் என்பது உன்னை போன்ற பெண்ணை கண்ணால் பார்த்ததில்லை உன்னை இன்றி யாரும் பெண்ணாய் தோன்றவில்லை. இதே சின்ன தம்பி பெரிய தம்பி பட பாடல் காட்சிதான். இதே பிரபு, ரேகா, மாதுரி இணைந்து நடித்த காவலன் அவன் கோவலன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிட்டான் சிட்டான் குருவி பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே காவலன் அவன் கோவலன் படத்தில் வரும் பாடல்தான். ராம்கி, சீதா இணைந்து நடித்த மருது பாண்டி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பொம்பளை இல்லாம நீதான் இங்கு என்ன செய்ய முடியும் மாமா பாடல் இந்த பாக்கு தோப்புல எடுத்திருப்பாங்க. இதே மருது பாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான். இதே மருது பாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான். இதே மருது பாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான். இதே மருது பாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான்.
இதே மருதுபாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான். இதே மருதுபாண்டி படத்தில் வரும் பாடல் காட்சிதான். பாண்டியராஜன் வைஷ்ணவி இணைந்து நடித்த நெத்தியடி திரைப்படத்தில் பாண்டியராஜன் அவருடைய காதலியான வைஷ்ணவியை அழைச்சிட்டு ஊரை விட்டு ஓடுவார். அப்போ வைஷ்ணவியோட அப்பா அடியாட்களை வச்சு பாண்டியராஜனை அடிக்க சொல்ற காட்சி இந்த கல்லாறு பாக்கு தோட்டத்துல தான் படமாக்குனாங்க. இதே நெத்தியடி படத்தில் வரும் சண்டை காட்சிதான். 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 அர்ஜுன் குஷ்பு இணைந்து நடித்த பிரதாப் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அர்ஜுனரே அர்ஜுனரே ஆசையுள்ள அர்ஜுனரே பாடல் இந்த கல்லாறு பாக்கு தோட்டத்துல தான் படமாக்குனாங்க. இதே பிரதாப் திரைப்படத்தில் வரும் பாடல் காட்சிதான். 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 ரஜினிகாந்த் மாதவி சுலோக்சனா இணைந்து நடித்த தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஆசை கிளியே அரக்கிலோ புளியே அழகுன தக்காளியே. இதே தம்பிக்கு எந்த ஊரு பட பாடல் காட்சிதான். இதே தம்பிக்கு எந்த ஊரு பட பாடல் காட்சிதான். இதே தம்பிக்கு எந்த ஊரு பட பாடல் காட்சிதான். கேப்டன் விஜயகாந்த் சோபனா குஷ்பு இணைந்து நடித்த எங்கிட்ட மோதாதே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் 5 பைசா 10 பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு பாடல் இந்த கல்லாறு பாக்கு தோட்டத்தில் தான் படமாக்குனாங்க. 5 பைசா 10 பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு. இந்த பாடலுடைய பெரும்பான்மையான காட்சிகள் இந்த கல்லாறு பாக்கு தோட்டங்களில் தான் படமாக்குனாங்க. இதே எங்கிட்ட மோதாதே படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சிதான். 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 5 பைசா 10 பைசா பொட்டு வச்ச சின்ன பொண்ணு.
இதே எங்கிட்ட மோதாதே படத்துல வரக்கூடிய பாடல் காட்சி தான். இதே எங்கிட்ட மோதாதே படத்துல வரக்கூடிய பாடல் காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.